ஸ்ரீ குருப்யோ நமக. ஹரிஹி ஓம். ஜெய் புவனேஸ்வரி. அனைத்து அக்ஷர் அண்ணாமலை சேனல் நேயர்களுக்கும் உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்கள். 2026 ஜனவரி மாதத்திற்கான ராசி பலன்கள். இந்த மாதாந்திர ராசி பலன்கள் அனைத்தும் பொது பலன்கள் மட்டுமே. திருக்கணித பஞ்சாங்க முறைப்படி கணிக்கப்படுகின்ற இந்த பலன்கள் உங்களுக்கு சாதகமாகவோ பாதகமாகவோ நடந்திட உங்களுடைய ஜனனகால ஜாதகம் மற்றும் தசாபக்திகள் துணை நிற்க வேண்டும். இந்த மாதத்திற்கான ஜனவரி மாதத்திற்கான கிரக நிலவரத்தை இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இந்த 1ஆம் தேதி ஜனவரி 1, 2026 அன்று சந்திரன் தன்னுடைய பயணத்தை ரிஷபராசியிலிருந்து உச்சஸ்தானத்திலிருந்து துவக்கிறாரு. குரு பகவான் வக்ரகதியில் மிதுன ராசியில் இருக்கார். கேது சிம்ம ராசியில் சஞ்சாரம் பண்ணுறாரு. தனுசு ராசியில் சூரியன், புதன், சுக்கிரன், செவ்வாய் ஆகிய கிரகங்களின் சேர்க்கை இருக்குது. கும்பராசியில் ராகு இருக்கார். மீன ராசியில் சனி பகவான் சஞ்சாரம் பண்ணுறாரு. இந்த சனியின் 10ஆம் பார்வை தனுசு ராசியில் இருக்கக்கூடிய 4 கிரகங்களுக்கும், குருவின் 7ஆம் பார்வை, வக்ர குருவின் 7ஆம் பார்வை தனுசு ராசியில் இருக்கக்கூடிய 4 கிரகங்களுக்கும் கிடைக்கிறது. இதனால் மிக்ஸ்டு ரிசல்ட்ஸ் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இந்த மாதத்தில் ஏற்படக்கூடிய கிரக பயிற்சிகள், ஜனவரி 12ஆம் தேதி அன்னைக்கு தனுசு ராசியில் இருக்கக்கூடிய சுக்கிரன் மகர ராசிக்கு பயிற்சி ஆகிறார். அதே சமயம் ஜனவரி 14ஆம் தேதி சூரியன் மத்தியானம் 3:01 தனுசு ராசியிலிருந்து மகர ராசிக்கு பயிற்சி ஆகிறாரு. மகர மாத பிறப்பு அதாவது தை மாத பிறப்பு. ஜனவரி 15ஆம் தேதி தனுசு ராசியில் இருக்கிற செவ்வாய் தன்னுடைய உச்சஸ்தானம்னு சொல்லக்கூடிய மகர ராசிக்குள்ள பிரவேசமாகிறாரு. அதே சமயம் புதன் ஜனவரி 17ஆம் தேதி அன்னைக்கு தனுசு ராசியிலிருந்து மகர ராசிக்கு பயிற்சி ஆகிறார். ஸோ இந்த 12லேருந்து 17க்குள்ளார எல்லா கிரகங்களும் 4 கிரகங்களும் தனுசு ராசியிலிருந்து மகர ராசிக்கு பயிற்சி ஆகிறார்கள். இந்த மாதத்தில் பெரிய மாற்றங்கள் இதுதான். இது பல பேருக்கு வளர்ச்சியை தரக்கூடிய வகையில் இருக்குது. ஒரு சிலருக்கு தடுமாற்றத்தை ஏற்படுத்தும், அதாவது குழப்பத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கும். இந்த மாதத்தில் வரக்கூடிய விசேஷமான நாட்கள்னு பார்த்திங்கன்னா, இந்த மாத ஆரம்பத்தில் ஜனவரி 1ஆம் தேதி நியூ இயர், ஜனவரி 2 ஆருத்ரா தரிசனம், பௌர்ணமி ஜனவரி 3ஆம் தேதி. அதே சமயம் பார்த்திங்கன்னா தைப்பொங்கல், போகி பண்டிகை 14ஆம் தேதி, தைப்பொங்கல் 15ஆம் தேதி, மாட்டுப்பொங்கல் 16, காணும் பொங்கல் 17ஆம் தேதி, ரத சப்தமி 25. அதே சமயம் இந்த மாதத்தில் தைப்பொங்கல் அன்னைக்கு உத்தராயண புண்ணிய காலம் பிறக்கிறது. இது ரொம்ப விசேஷமானது. ஸோ இதனால் இந்த நாட்டு மக்களுக்கு, குறிப்பாக நம்ம நேயர்கள் எல்லாருக்குமே இந்த வருடம் அமோகமான பலன்களை தர வேண்டும்ங்கிற பிரார்த்தனையோட புத்தாண்டு வாழ்த்துக்களையும் தைப்பொங்கல் வாழ்த்துக்களையும் தெரிவித்து கொண்டு உங்கள் ராசிக்குண்டான பலாபலன்களை ஆராய உங்களை அழைக்கின்றேன். மிதுன ராசி நண்பர்களுக்கான ஜனவரி மாத ராசி பலன்கள். இந்த மிதுன ராசியை பொறுத்த வரைக்கும் ராசிக்குள்ளே குரு இருக்கார். ஆனால் குடும்பஸ்தானாதிபதி விரயஸ்தானத்தில் உச்சமாக இருக்கிறதுனால செலவுகள் இருக்கும். ஆனால் அதே சமயம் அது குடும்பத்தினுடைய வளர்ச்சிக்கான செலவுகளாக இருக்கக்கூடிய வகையில் இருக்குது. இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் சப்தமஸ்தானத்தில் முதல் 15 நாட்கள் 17ஆம் தேதி வரைக்கும் கிரகங்கள் 7ஆம் இடத்துல இருக்குது. அதுக்கப்புறம் 8ஆம் இடத்துக்கு போகிறாங்க. இதனால் உங்களுக்கு என்ன நல்ல விஷயம் நடக்கும் அப்படின்னா, 4 விதமான வருமானங்கள் 15ஆம் தேதிக்கு மேலே வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ வருமான அதிகரிப்பு ஏற்படக்கூடிய வாய்ப்பும் இருக்குது. பதவியும் உயரக்கூடிய வாய்ப்பும் இருக்குது. உங்களுடைய வாக்கு சாதுரியம், அதிகார வார்த்தைகளை பயன்படுத்துவீர்கள். அரசியல் துறை சார்ந்தவர்கள் மட்டுமல்லாமல் பேச்சை தொழிலாக கொண்ட வழக்கறிஞர்கள், ஆசிரியர்களுக்கெல்லாம் இப்பொழுது அமோகமான காலமாக இருக்குது. உங்கள் நாகவன்மையின் காரணமாக மரியாதை உயர்வு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும். நீங்கள் குறிப்பாக ஏதாவது பதவிக்காக காத்து கொண்டு இருக்கீங்க, ப்ரமோஷன், காலேஜ் பிரின்சிபல், இல்லை சீனியர் ப்ரொஃபஸர், ஹெச்ஓடி, இந்த மாதிரி ஏதாவது ஒரு பதவிக்காக காத்துட்ருக்கீங்கன்னா இந்த மாதம் கிடைக்கிறதுக்கு, இந்த மாதம் அது சம்மந்தமான பேச்சுவார்த்தை நடத்தி உங்களை செலக்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் ஏற்படும். இதன் மூலமாக உங்களுக்கு நீண்ட நாட்களாக கிடைக்காமல் இருந்த பதவி உயர்வு கிடைப்பதற்கும் வாய்ப்புகள் இருக்குது. இந்த மிதுன ராசியில் பிறந்தவர்களுக்கான சந்திராஷ்டம நாட்கள் ஜனவரி 18ஆம் தேதி மாலை 4:41 முதல் ஜனவரி 21 விடியற்காலை 1:36 வரைக்கும் உங்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்குது. ஸோ இந்த சந்திராஷ்டம நாட்களில் அஷ்டமஸ்தானத்தில் 4 கிரக சேர்க்கை, 5 கிரக சேர்க்கை, எதிரிகளால் திக்குமுக்காடக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். வார்த்தையை விட்டுட்டு சங்கடப்படுவீங்க.
அந்த வார்த்தை எதில் பாதிப்பை கொடுக்கும்னா உங்களுடைய ரிலேஷன்ஷிப்பில் பாதிப்பை கொடுக்கும். கணவன் மனைவி உறவில், லவ் அஃபேரில், அதே சமயம் உறவுகள் வகையில், வேலை செய்கிற இடத்துல கூட ஒர்க் பண்ணக்கூடிய கலீக்ஸ், இவங்கள்லாம் உங்களுக்கு அனாவசியமாக எதிரிகளை உருவாக்கிக்கிறதுக்கு நீங்களே காரணமாகி விடுவீர்கள். பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் அந்த நாட்களில் தடுமாற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. முன்னுக்கு பின் முரணான வார்த்தைகளை சொல்லி உங்களுக்கு சங்கடத்தை ஏற்படுத்திப்பீங்க. இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் இந்த மிதுன ராசியில் பிறந்த குடும்ப தலைவிகள், குடும்பஸ்தானாதிபதி உச்சமாக இருக்கிறதுனால மாத ஆரம்பத்தில் குடும்ப முக்கியத்துவம் பெறக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும். குடும்பத்தில் நிறையா விஷயங்கள் உங்களை கேட்டு தான் செயல்படுத்துவாங்க. இது உங்களுக்கு மரியாதை கொடுக்கும். ஆனால் அதே சமயம் உடன்பிறப்புகள், குறிப்பாக மூத்த சகோதர சகோதரிகளின் தேவைகளை பூர்த்தி செய்வதன் மூலமாகவும் உங்களுக்கு மரியாதை உயர்வு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இளம் வயது ஆண் பெண்கள் வேலை தேடிட்டு இருக்கிறவாளுக்கு இந்த மாதம் வேலையில் ஒரு மாற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. புதிய வேலை மாற்றத்தின் காரணமாக உங்களுக்கு வசதி வாய்ப்புகள் பெருகுகின்ற யோகம் ஏற்படும். ஆனால் தாயாரின் ஆரோக்கிய விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. உங்களுக்கு அலைச்சல் இருக்குது, அதுலேயும் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. சொந்தமாக தொழில் பண்ணக்கூடிய நபர்கள், சுய தொழில் அதிபர்கள், சொந்தமாக பிஸ்னஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் இப்பொழுது முதலீடு சற்று செலவுகளை கொடுக்கும். வருமானத்தை காட்டிலும் செலவுகள் ஏற்படுகின்ற காலகட்டம். இந்த மிதுன ராசியில் பிறந்த இளம் வயது ஆண் பெண்கள், அதாவது திருமணமாகி கணவன் மனைவிக்குள்ள மனஸ்தாபத்தினால் பிரிந்திருப்பவர்களுக்கு இப்பொழுது ஒரு சான்ஸ் வருதுங்க. ஆக்சுவலாக இப்போ எப்படின்னா 7ஆம் இடத்தை குருவும் பார்க்குறாரு, சனியும் பார்க்குறாரு. இப்போ என்ன பண்ணுவாங்கன்னா பேச்சுவார்த்தைக்கு அழைப்பாங்க. தாராளமாக இப்போ பேசுங்க. ஆனால் ஒரே ஒரு விஷயம், நீங்கள் அட்வைசரி பொசிஷனில் இருக்கணும். நான் சொல்கிறத கேளு, அப்படி இருக்கணுமே தவிர அங்கே போய்ட்டு நீங்கள் கெஞ்சிட்டு இருக்கக்கூடாது. நீங்கள் உங்கள் மனைவி கிட்ட கெஞ்சினீங்கன்னா யூ ஆர் லூசிங் யுவர் பவர் அப்படின்னு தான் அர்த்தம். உங்களுக்கு யூ ஆர் லூசிங் யுவர் லைஃப். அதனால் இந்த மாதத்துக்கான பரிகாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காஞ்சி காமாட்சி அம்மனை வழிபட வேண்டும். காஞ்சிபுரம் காமாட்சி அம்மனை தினமும் வழிபட்டு வாருங்கள். முடிஞ்சதுன்னா வெள்ளிக்கிழமை பஞ்ச பிரதட்சண நமஸ்காரம். பஞ்ச பிரதட்சண நமஸ்காரம்னா 5 தடவை சுற்றணும். ஒவ்வொரு தடவை சுற்றும் போதும் 5 தடவை நமஸ்காரம் பண்ணணும் அம்பாளுக்கு. இதை பண்ணிட்டு வாங்க. உங்கள் வாழ்க்கையில் பிரிந்திருக்கும் தம்பதிகளுக்குள் ஒற்றுமை ஏற்படும். இந்த மாதத்திற்கான ஜனவரி மாதத்திற்கான பலன்கள் உங்களுக்கு சாதக பாதங்களை அலசி ஆராய்ந்து கொடுப்பதில் பெருமகிழ்ச்சி கொள்கிறேன். இந்த மாதத்தில் வரக்கூடிய விசேஷமான நாட்களையும் சொல்லியிருக்கேன். இந்த மாதத்திற்கான பலன்கள் உங்களுக்கு சாதகமாக நடக்கிறதா பாதகமாக நடக்கிறதாங்கிறத ராசிக்கு நம்ம சொல்லியிருக்கோம். ஆனால் உங்கள் ஜாதகத்துக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறவங்க கீழே கொடுக்கப்பட்டுள்ள கைபேசி எண்கள், வாட்ஸ்அப் எண்களில் தொடர்பு கொண்டு பலன்களை ஆராய்ந்து தெரிந்து கொள்ளலாம். இதற்கு கட்டணம் உண்டு. வெளியூரில் இருக்கிறவங்க நேரில் வர முடிஞ்சாலோ, இல்லை சென்னையில் இருக்கிறவங்க நேரில் வர முடிஞ்சாலோ வாட்ஸ்அப்பில் டைரெக்டாக அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு வரலாம். இல்லாட்டி மற்றொரு எண்ணில் நீங்கள் உங்களுடைய பிறந்த விவரங்களை தெளிந்து கொண்டு ஷேர் பண்ணி அதன் மூலமாகவும் பலன்களை அறிந்து கொள்ளலாம். அதற்கு கட்டணம் உண்டு. இதன் மூலமாக இந்த 2026 ஜனவரி மாதத்தில் உங்களுக்கு நற்பலன்கள் வாரி வழங்க வேண்டும் எனும் அடியேனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன். நன்றி, வணக்கம்.